ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொள்ளு இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு ஒரு குயிக்காக ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றாமல் வெறும் கடாயில் உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வதக்கி கொட்டிக்கணும். அதுக்கப்புறமேட்டு கடலைப்பருப்பையும் அந்த மாதிரி முதல்ல வெறும் கடாயில் தான் கடலைப்பருப்பை வதக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வறுத்த உடனே வெள்ளை எள்ளு போட்டு அது நல்லா வெடிக்கிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். இதில் எப்போவுமே உளுந்தோட அளவு இட்லி பொடிக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது மிளகும் நல்லா போட்டுக்கோங்க. கொள்ளும் நான் போட்டு நல்லா வறுத்து எடுத்து கொட்டி வச்சிட்டேன். ஸோ மிளகு, எள்ளு, கொள்ளு, அதுக்கப்புறமேட்டு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே நல்லா வறுத்துக்கணும். மிளகு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வெடிக்கிற மாதிரி வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் தேவையான அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நான் வெறுமனே தான் வறுப்பேன். இது நல்லா கொஞ்சம் இதுவானதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதுவும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். வறுத்து இது எல்லாத்தையும் நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதோட அளவெல்லாம் வேணும்னா சொல்லுங்கள், நான் அளவோட டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பெருங்காயத்தூளும் உப்பும் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சுடவே அரைக்கக்கூடாது, நல்லா ஆறணும். இது பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாசனையாக இருக்கும். கொள்ளுப்பொடி நல்லா டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். ஸோ ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பொடி கலர் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா இது கொள்ளு சேர்த்துருக்கோம், அதனால் இது கலர் லைட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.